கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில நான் டிகிரி வாங்குறேன். நீங்க வந்து அந்த டிகிரி செல்லுமா செல்லாதா நீங்க யார் சொல்றதுக்கு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நான் டிகிரி வாங்குறேன், அந்த டிகிரி செல்லுமா செல்லாதான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? தி மோனோலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம். அனைத்து பொருட்களுக்கும் 10 முதல் 20% வரை தள்ளுபடி. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது. நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஆவணம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டம் என்று ஒன்று இருப்பதை பற்றி கவலையே படாமல் பல்கலைக்கழக மானியக் குழு இப்படி ஒரு வரைவு விதிகளை உருவாக்க முடியுதுன்னா, அரசமைப்பு சட்டம் தனக்கு கொடுத்திருக்கிற அதிகார வரம்பை மீறி செய்யப்பட்ட ஒரு செயல். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இப்போ நீதிமன்றத்துல சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளா அல்லது சட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில நான் டிகிரி வாங்குறேன், நீங்க வந்து அந்த டிகிரி செல்லுமா செல்லாதா நீங்க யார் சொல்றதுக்கு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நான் டிகிரி வாங்குறேன், அந்த டிகிரி செல்லுமா செல்லாதான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி வாங்கிட்டு நான் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்க போறேன், மேல் படிப்பு படிக்க போறேன், அதை ஆக்ஸ்போர்ட் அக்செப்ட் பண்ணது இல்ல. ஆக்ஸ்போர்ட் அக்செப்ட் பண்றோம், ஆனா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? கலிபோர்னியா அக்செப்ட் பண்ணோம், நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? இது ஒரு முரணா தெரியலையா உங்களுக்கு? இது சொல்வது சிறுபிள்ளம்பித்தனமா இல்லையா? இப்படியா மிரட்டுறது? இந்த குழந்தைகிட்ட வந்து நீ நான் நினைத்தால் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ற அந்த துணிச்சல் வருதுல்ல, அந்த துணிச்சல் எங்க இருந்து வந்தது? இன்னும் அவர் வந்து காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து ஆளுநர் வெளிவரவில்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். UGC வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவறிக்கை, இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தேர்வு அப்படின்றதுல மாநில அரசினுடைய பங்கு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விதி சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த விதி நீக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, குழந்தை பருவத்திலிருந்தே பள்ளியும் கல்லூரியும், குழந்தை பருவத்தை தாண்டி நம்ம கல்லூரிக்கு வரும்பொழுது, வாலிபர்களா கல்லூரியில் இருக்கும்போது நமக்கெல்லாம் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஆவணம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம். இப்படிதான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அரசமைப்பு சட்டத்தின் படிதான் இருக்கணும். இப்போ அரசமைப்பு சட்டத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் அரசமைப்பு சட்டத்தின்படி நாம் ஏற்று நடக்கணும். ஏன்னா இந்தியாவை ஆள்வது அரசமைப்பு சட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்டம் என்று ஒன்று இருப்பதை பற்றி கவலையே படாமல் பல்கலைக்கழக மானியக் குழு இப்படி ஒரு வரைவு விதிகளை உருவாக்க முடியுதுன்னா, அப்ப இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவனுக்கு அரசமைப்பு சட்டத்தின் பற்றி என்ன புரிதல் இருக்கும்ன்ற மிக முக்கியமான கேள்வி எழுது. இது யாரோ ஒருவருடைய அதிகாரத்தை பறிக்கின்ற செயல் என்று மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அரசமைப்பு சட்டம் தனக்கு கொடுத்திருக்கிற அதிகார வரம்பை மீறி செய்யப்பட்ட ஒரு செயலாக நம்ம வந்து பார்க்கணும். இப்போ அரசமைப்பு சட்டம் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதல்ல 1950களில் இந்த UGC சம்பந்தமான ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது கான்ஸ்டியூஷனில் அது இல்லை. ஒரிஜினலா அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. ஒரிஜினலா வந்து உங்களுக்கு கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்தது. ஆனா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இருந்த குழு, அந்த குழுவினுடைய பரிந்துரை, அந்த பரிந்துரையின் அடிப்படையில தான் செய்யப்பட்ட பல மாற்றங்களில் ஒன்று வந்து பல்கலைக்கழக மானியக் குழு. அந்த பரிந்துரையை நீங்கள் எடுத்து வாசித்தாலும் சரி, இந்த பல்கலைக்கழக மானியக் குழு சட்டம், நான் சொல்றது வந்து தொடக்க சட்டம், ஒரிஜினல் ஆக்ட். அந்த ஒரிஜினல் ஆக்டினுடைய எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் நோக்கம் என்ன, இந்த சட்டத்தின் நோக்கம் என்னன்னு அது சொல்லும். அந்த சட்டத்தின் நோக்கம் என்ன, இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்படுது, இந்த பல்கலைக்கழக மானியக் குழு என்கின்ற ஒரு தன்னாட்சி நிறுவனம் அரசின் கட்டுப்பாட்டுக்கு இல்லாம ஏன் கொண்டு வரப்படுதுன்னா, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. மாநிலங்களுக்கெல்லாம் வந்து பல்கலைக்கழகத்தை அமைக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. எனவே பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கான பல்கலைக்கழகங்களை உருவாக்கி கொண்டால் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு தரம் குறித்த ஏதாவது ஆலோசனை தர வேண்டியது இருந்தால் அந்த உயர் ஆய்வுல தர வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஏன்னா தரம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பல்வேறு துறைகள்ல நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் உலகம் முழுக்க நடக்கும்.
அப்போ உலகத்தில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள்ல சில மாற்றங்கள் நிகழும். அப்போ படிக்கிறவங்க எப்படி படிக்கணும், ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும், இந்த பாடத்தை நடத்துறதுனா எப்படி நடத்தலாம்னு ஒரு வழிகாட்டுதல், அவ்வளவுதான். இந்த வழிகாட்டுதலை தாண்டி மிக மையமான பணி என்ன அப்படின்னு சொல்லி இது ஒரு வழிகாட்டு. ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு டெஃபினிஷனே கிடையாது. தரம் அப்படின்னு சொன்னா எது தரம், தரத்தை தீர்மானிக்கிறதுக்கு நீ யாருன்ற கேள்வி வரும். பல்கலைக்கழகம் என்பது தனி என்டிட்டி இல்லையான்ற பிரச்சனை எல்லாம் வரும். எனவே தரம் அப்படின்றது ஒரு பிராடர் சென்ஸ். எனவே தரம் குறித்த ஒரு பிராடரான வழிகாட்டுதல், ஒரு விரிவான ஒரு வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்களே தவிர அதுல நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியர்கள் நியமிக்கும் பொழுது அந்த பேராசிரியர்கள் இந்தெந்த வகுப்பு நடத்த போறாங்கன்னா அவங்களுக்கு இந்தெந்த தகுதி எல்லாம் இருக்கணும், இவ்வளவு தகுதி இருக்கிறவங்க குறைந்தபட்சம் அவங்களுக்கு இவ்வளவாவது நீங்க ஊதியம் கொடுக்கணும், அதற்கு கூட குறைவா கொடுக்கும் பொழுது அவங்களால பணியாற்ற முடியாது. அது நிச்சயம் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அந்தந்த மாநிலத்தினுடைய கடமை. இது ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான். அந்த வழிகாட்டுதலின் படி மாநிலங்கள் ஏற்பது ஏற்றுக்கொள்ளாது. இந்த பல்கலைக்கழக மானிய குழு UGCன்னு சொல்ற நிதி நல்கை குழுன்னு கூட, மானியம் என்ற சொல்லை நிதி நல்கை குழுன்னு கூட மொழிபெயர்க்கிறாங்க. இங்கிலீஷ்ல கிராண்ட்ன்றாங்களா, அதுதான் நிதி நல்கை. அப்போ கிராண்ட் அப்படின்னு சொல்றது என்ன, எந்தெந்த பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக நிதி கொடுக்கணும்னு யோசித்து கொடுங்க. இந்த பல்கலைக்கழகம் ஆய்வு செய்யற கட்டமைப்பு அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வு செய்யுங்க. அப்படி ஆய்வு செய்யற கட்டமைப்பு இருந்தா அவங்களுக்கு நிதி கொடுங்க. மாணவர்கள் ஆராய்ச்சிக்காக கேட்கிறாங்களா, கொடுங்க. அது இண்டிவிஜுவல் லெவல்ல நிதி கொடுக்கறதுக்கு, நிறுவனம் என்கின்ற வகையில பல்கலைக்கழகத்துக்கு நிதி கொடுக்கிறது. ஆக நிதி கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் UGCயை தவிர மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துவதற்காக அது ஏற்படுத்தப்படல. எந்த சமயத்துல அது கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறுது? கிட்டத்தட்ட உங்களுக்கு 70களுக்கு பிறகு, குறிப்பா 80களில் ஒரு தாராளமய போக்கு உலகம் முழுக்க தொடங்குது. 90களில் அது ஒரு மிகப்பெரிய வீச்சு எடுக்குது. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கின்ற அந்த கோட்பாடு. அப்போ இந்த தனியார் மயம், தாராளமயம் ஏற்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, பல நாட்டு பல்கலைக்கழகத்துல இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறதா இருக்கும். அப்ப அனுமதிக்கிறதா இருந்தா யார் அனுமதிக்கிறது, யார் அதோட இதை கட்டுப்படுத்து, யார் இங்க ஒரு லீகல் பண்ணணும்ல, அதுக்கு உண்டான ஒரு சட்டப்படியான அங்கீகாரம் கொடுக்கணும்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியா போய் பர்மிஷன் வாங்க முடியாதுல்ல. அப்போ சில திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க. பல திருத்தங்கள் வந்துருச்சுங்க. 40 ஆண்டுகளுக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு திருத்தங்கள் வந்தது. அந்த பல்வேறு திருத்தங்கள் அதனுடைய அடிப்படை நோக்கங்களுக்கு எதிராகவே தான் அந்த திருத்தங்கள் செயலாற்ற ஆரம்பித்தது. அந்த திருத்தங்கள்ல என்னன்னு கேட்டா மாநிலங்கள் ஏற்பதும் ஏற்காதும் அந்தந்த மாநிலங்கள் தான். அப்படிதான் இன்னி வரைக்கும் பிரச்சனை. முரண்பாடே உங்களுக்கு எங்க வருதுன்னு கேட்டா இதை செஞ்சுதான் ஆகணும்னு யாரும் சொல்லல. நீங்க எந்த சட்ட வல்லுநர் கிட்ட வேண்டாலும் நான் சொல்லுவது உண்மையா பொய்யான்னு நீங்க எந்த சட்ட வல்லுநர் கிட்ட வேணாலும் கேளுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்ப UGC ஒருவேளை இந்த டிராஃப்ட் விதிகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு அதை மறுக்கலாம் அப்படின்றீங்களா? தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கு. அதுபோல் தமிழ்நாடு அரசு 13 பல்கலைக்கழகங்களை உருவாக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இப்போ நீதிமன்றத்துல சட்டம் செல்லுமா, சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள் செல்லுமா? சட்டம் லெஜிஸ்லேச்சர் கீழே உருவாச்சுன்னா சபார்டினேட் லெஜிஸ்லேச்சரா சபார்டினேட் லெஜிஸ்லேச்சரா? சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளா அல்லது சட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள் செல்லாது, சட்டம் தான் செல்லும். எனவே தமிழ்நாடு அரசு இயற்றி இருக்கிற சட்டம் தான் செல்லும். அதனாலதான் அவங்க என்ன கடிவாளத்தை போடுறாங்கன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கையோட கூறுகளை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்க பட்டப்படிப்பை நடத்த முடியாதுன்றாங்க. அதாவது நீங்க பட்டம் கொடுக்க முடியாது, பட்டம் கொடுத்தா நாங்க செல்லாது அப்படின்ற அளவுக்கு அந்த விதிகள் அது சொல்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு உரிமையே கிடையாது. பல்கலைக்கழக மானிய குழுக்கு அவ்வாறு சொல்வதற்கு உரிமையே கிடையாது. காரணம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட பட்டம் எந்த பாடமோ அந்த பாடத்திற்கு உண்டான பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டிருக்கா, அது பாடத்திட்டத்தின்படி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கா, அந்த மதிப்பீட்டில் அந்த மாணவர் தேவையான அளவு அறிவை பெற்றிருக்கிறாரா என்று சோதித்து இதெல்லாம் இருந்தா அந்த பட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில நான் டிகிரி வாங்குறேன், நீங்க அந்த டிகிரி செல்லுமா செல்லாதா நீங்க யார் சொல்றதுக்கு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நான் டிகிரி வாங்குறேன், அந்த டிகிரி செல்லுமா செல்லாதான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி வாங்கிட்டு நான் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்க போறேன், மேல் படிப்பு படிக்க போறேன், அதை ஆக்ஸ்போர்ட் அக்செப்ட் பண்ணது இல்ல. ஆக்ஸ்போர்ட் அக்செப்ட் பண்றோம், ஆனா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? கலிபோர்னியா அக்செப்ட் பண்ணோம், நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? இது ஒரு முரணா தெரியலையா உங்களுக்கு? இது சொல்வது சிறுபிள்ளம்பித்தனமா இல்லையா? இப்படியா மிரட்டுறது?
இந்த குழந்தைகிட்ட வந்து நீ இது இப்ப நான் சொல்ற வேலையை நீ செய்யலன்னு வச்சுக்கோயேன், அடுத்து உனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. இப்ப இது ஒரு மிரட்டல் தான். மிரட்டலுக்குண்டான பணிதலுக்குண்டான மனநிலையை தயார் பண்றாங்க. ஒரு மெக்கார்த்திசம் வந்து 10 ஆண்டுகளாக இங்க வந்து உருவாயிட்டு வருதுங்க. கேஸ்லைட் தியரியும் மெக்கார்த்திசமும் இங்க உருவாயிட்டு இருக்கு. ரெண்டையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். மெக்கார்த்திசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லரினுடைய வளர்ச்சி, முசோலினியோட வளர்ச்சி. அவங்க என்ன சொன்னாங்க, எதுவுமே அரசுக்கு எதிராக இல்லைன்னாங்க. அரசுன்னா எப்படி அவங்க பார்த்தாங்கன்னா, ஆள்பவன்னு பார்த்தாங்க. ஹிட்லர் தான் அரசு, முசோலினி தான் அரசு, ஹிட்லர் தனி மனிதன் தான். அந்த தனி மனிதனை எதிர்த்து எதை பேசினாலும் அது அரசுக்கு எதிர்த்தா பேசினாம. இதுதான் முசோலினி, இதுதான் ஹிட்லர், இதை எதிர்த்து தான் போராட்டம். நீங்க ஜெர்மனுக்கும் இத்தாலிக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகம், சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் கைகோர்க்க வேண்டிய சூழல் எதுக்காக வந்ததுன்னா, ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் எதிரான போராட்டம் தான் 2வது உலக போர் பதிவாகுது. உங்களுக்கு முதல் உலக போர் வந்து ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையில இருந்து முரண்பாடு. எனவே 2ஆம் உலக போர் என்பது வெறும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கோடு இருந்த முரண்பாடு அல்ல. அதையும் தாண்டி ஜனநாயகத்திற்கும் ஏகாதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய பாசிசத்திற்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடாதான் 2ஆம் உலக போரை பார்த்தோம். அந்த 2ஆம் உலக போர்ல பாசிசம் வீழ்ந்த பிறகு பாசிசத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் மக்கார்த்தி. மக்கார்த்தின்றது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். மக்கார்த்திசம் என்று சொல்வது அவரால் முன்மொழியப்பட்டதனால் அந்த கோட்பாட்டுக்கு அதாவது அரசை எதிர்த்து பேசக்கூடாது. அரசு தீர்மானிக்கும், நீங்க நாட்டுக்கு எதிராக பேசுறீங்களா, நாட்டுக்கு எதிராக பேசுறீங்களான்னு. அப்ப நீங்க எதை நாட்டுக்கு எதிராக பேசுறீங்கன்னு யார் தீர்மானிக்கிறது? அரசு தீர்மானிக்கும். இந்த மெக்கார்த்திசத்துக்கு நிறைய பேரை வந்து பயப்பட வச்சுட்டாங்க. அந்த சப்கான்சியஸ் லெவல், ஆள் மனதுல ஒரு பயத்தை உருவாக்குவதற்கான முயற்சி வந்து நடக்கு. அந்த பயத்தை இன்னைக்கு மாநில அரசோட மனதுல கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. அம்பேத்கர்னு சொல்றாங்க. என்ன பெரிய அம்பேத்கர்? நீங்க வந்து கடவுளை கூப்பிட்டா கூட கடவுள் வந்து உங்களுக்கு அருள் புரிவாரு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? இந்த அம்பேத்கர்ன்ற சொல்லு வந்து ஒரு தத்துவங்க, ஒரு அரண்ங்க. அம்பேத்கர் யாரோட இணைக்கிறீங்க? அந்த பேரை யாரோட இணைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தோட இணைக்கிறீங்க. அப்போ நீங்க உடனடியாக பாபா சாஹிப் B.R. அம்பேத்கர் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? பாபா சாஹிப் சொன்ன உடனே அரசமைப்பு சட்டம். அப்ப அரசமைப்பு சட்டத்தை நீங்க அரணா பாக்குறீங்க. அந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? தப்பு யாரு செய்திருந்தாலும் தவறுதான், தண்டிக்கப்படணும்னு சொல்லுது. ஆனா கடவுள் அப்படி சொல்லலையே. ஒருத்தர் வந்து வைத்தியம் பாக்குறாரு, அவர் தப்பா வைத்தியம் பார்த்தாரா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து உங்களுக்கு பணம் கட்ட சொன்னாரு, கட்டின அளவுக்கு பணம் கட்டிட்டீங்க. இப்ப வந்து சரியான முறையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி நோயாளி குணமாகல. கடவுள் என்ன சொல்லுவாரு? இவர் என்ன சொல்லுவாரு? டாக்டர், எல்லாம் ஈசன் செயல்னா முடிஞ்சு வச்சு. கடவுள் இருக்காரு, இயேசுவை கும்பிடுங்க அல்லது அல்லாஹ் கிட்ட வேண்டுங்க, அதுக்கு மேல என்கிட்ட என்ன இருக்குன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆக இவர்கள் எனக்கு ஏற்படுற அழிவு இருக்குல்ல, எனக்கு ஏற்படுற பாதிப்பு இருக்குல்ல, எனக்கு ஏற்படுற இழப்பு இருக்குல்ல, அந்த இழப்புக்கு நீதான் காரணம் என்று நான் குற்றம் சொல்லக்கூடாது. யார் எனக்கு இந்த இழப்பு? எனக்கு பல்கலைக்கழகம் இல்லாமல் போனது என்றால் அதுக்கு யார் காரணம்? எனக்கு ஒரு பேராசிரியர் இல்லாமல் போனால் அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா, சட்டப்படி நியமிக்க வேண்டிய முழுமையான பேராசிரியர் நியமிக்காதனால்தான் பல்கலைக்கழகத்துல ஆய்வு தரம் குறைந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ அப்போ எது மீது நீங்க கடவுள் மேல பழிய போட்டா, என்னப்பா பல்கலைக்கழகம் இருந்தது, அட்மிஷனும் கிடைச்சது, ஆனா அவன் படிக்கல, அவன் தலையில அவ்வளவுதான்ப்பா எழுதியிருக்கு. இதுதான். சும்மா எல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல ஒருத்தர் வந்து அப்படி எல்லாம் பேசிடல. இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். இதெல்லாம் ஆள் மனதுல ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியினுடைய நீட்சியாதான் நான் எதை பாக்குறேன்னா, இந்த வரைவு கைட்லைன்ஸை நான் வந்து பாக்குறேன். இந்த வரைவு அறிக்கையின் மூலமாக ஒவ்வொரு மாநில அரசையும் ஏற்க வைப்பதற்கான வேலையை ஒன்றியம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை எதிர்ப்பதற்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதை ஒவ்வொரு மாநில அரசும், குறிப்பா தமிழ்நாடு அரசு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, அரசமைப்பு சட்டத்தை காக்கிற அமைப்புகள் அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தை காக்கிற அமைப்பு என்பதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் மக்கள் கிட்ட இறையாண்மை இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எனவே எக்ஸிகியூட்டிவ் செய்ய வேண்டிய வேலையை லெஜிஸ்லேச்சர் கம்பல் பண்ணணும். எக்ஸிகியூட்டிவ் கிட்ட இருந்து பதில் கேட்கணும். அதாவது அரசு கிட்ட இருந்து கேள்வி கேட்டு அரசை பதில் சொல்ல வைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டா நாடாளுமன்றம் இருக்கு. எனவே நாடாளுமன்றத்தில் இதை வலுவாக நடத்துங்க. மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, இது எந்த இடத்துல அரசமைப்பு சட்டம் தனக்கு கொடுத்த வரம்பை மீறுகிறது என்பதை மக்கள் கிட்ட பேசுங்க. மக்கள் கிட்ட வீதியில நின்று தெருமுனை கூட்டத்துல பேசணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தாம நான் நீதிமன்றத்துக்கு ஓடுறேன் அப்படின்னு சொல்றது, அது வந்து நீதிமன்றத்துக்கு மீது சுமையை அதிகமாக கொடுக்கிற ஏற்பாடு. நீதிமன்றத்துக்கு போகணும். எப்ப போகணும்? நீங்க உங்களுக்கு உண்டான எல்லா நடைமுறையும் பின்பற்றி எந்த நடைமுறையிலும் உங்களால வந்து வெற்றி பெற முடியலன்னும் போது சட்டத்தின்படி இருக்கக்கூடிய நீங்க உரிமையை நீங்க பார்க்கணும். இல்ல நாடாளுமன்றத்துல விவாதிப்பதற்கு, சட்டமன்றத்துல விவாதிக்கிறதுக்கு என்னென்ன கூறுகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில
ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு வந்து ஒரு 484 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையினுடைய 17வது அத்தியாயத்தை எடுத்து படிங்க. அந்த 17வது அத்தியாயம் தான் கவர்னன்ஸ் பத்தி பேசுது. நீங்க வைஸ் சான்சலர்ன்றது எங்க வருது உங்களுக்கு? கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்டது தானே, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது தானே. நிர்வாகம் எவ்வாறு இருக்கணும்னு பேசுற சாப்டர் அது. அதுல 17.1.3ல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இதற்கு நீங்கள் சட்டங்களை இயற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் சொல்றாங்க. யாரு? கஸ்தூரிரங்கன் அறிக்கை. அதற்கு பேர் தான் வரைவு தேசிய கல்விக் கொள்கை 2019. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020. அப்ப வரைவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுல இருக்கிற கூறுகள் எல்லாம் எடுத்த உடனே நீங்க அப்படியே பண்ணிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? சட்டங்களை இயற்று. இப்ப இவரு டாக்டர் கஸ்தூரிரங்கன் இவ்வாறு ஒரு பரிந்துரை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்திய அரசமைப்பு சட்டத்துல கல்வி என்பது மாநில பட்டியல்ல இருந்து ஒப்பிசைவு பட்டியல் அப்படின்னு சொல்ற அந்த பொது பட்டியல் என்று புரிந்து கொள்ளப்படுற கங்கரண்ட் லிஸ்டுக்கு போயிருக்கு. அதுல வரிசை 25ல 3வது பட்டியல்ல கல்வி போயிருச்சு. அவ்வளவுதான் நம்ம பேசுறோமே தவிர பல்கலைக்கழகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு வந்து யாருமே பேசுறது இல்லை. பல்கலைக்கழகம் பட்டியல் 2 மாநில பட்டியல்ல வரிசை 32ல இருக்கு. அதுல வந்து இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் என்னென்ன நிறுவனங்கள் கொடுத்துட்டு அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அதாவது பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இதையெல்லாம் உருவாக்குதல், ஒழுங்குபடுத்தல், கலைத்தல் யாருக்கு உரிமை இருக்குன்னா மாநில அரசுக்கு இருக்கிறது. லிஸ்ட் 1 ஒன்றிய அரசின் அதிகாரத்தை பற்றி பேசக்கூடிய பட்டியல். அந்த பட்டியல்ல உங்களுக்கு வரிசை 44 ஒன்றிய அரசு எதையெல்லாம் உருவாக்கலாம், ஒழுங்குபடுத்தலாம், கலைக்கலாம் சொல்ற இடத்துல பட் நாட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸ்பெசிபிக்கா. ஆமா ஆமா, அங்க பட் நாட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, இங்க வந்து அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எனவே யூனிவர்சிட்டிஸை உருவாக்குற உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே மாநில அரசு சட்டப்பேரவையில ஒரு தீர்மான ஒரு சட்ட முன்வடிவை தாக்கல் செய்து அந்த சட்ட முன்வடிவு நிறைவடைந்து அது உரிய ஒப்புதல் பெற்று அது சட்டமாக வருகிறது. அப்படித்தான் வந்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்படுது. அப்படி நிறுவப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நிர்வாகம் எவ்வாறு இருக்கணும், நிர்வாகத்துக்கு உண்டான தேர்வு எவ்வாறு செய்யணும் அந்த சட்டம் சொல்லுது. எனவே துணைவேந்தர் அதனுடைய அன்றாட நடவடிக்கையை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொன்னா அந்த துணைவேந்தருக்கு உண்டான தகுதி என்ன, துணைவேந்தரை தேடணும்னா அதற்குண்டான தேடுதல் குழு அமைக்கணும்னா அது எவ்வாறு அமைக்கணும், அதை யார் அமைக்கணும் என்பதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தும் ஒன்னு சொல்லு. நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லிட்டீங்க. எல்லா அதிகாரமும் மாநிலத்துக்கிட்டதான் இருக்கு, மாநில அரசிடம் தான் இருக்கு. பல்கலைக்கழகங்களை நிர்வகிப்பது, அதை உருவாக்குவது எல்லாமுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு உங்க தரப்புல இருந்து நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன? இன்னும் இதை பத்தி எல்லாம் சட்டமன்றத்துல விவாதிக்கலையன்றதுதான். இது நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக ஒரு தீர்மானத்தை வந்து அவங்க முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஒன்றுபட்டு அவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 234 230 பேரு, அந்த 4 பேர் ஜெயிச்சவங்க கூட அதிமுகவோட செல்வாக்குல ஜெயிச்சவங்க, அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில ஜெயிச்சவங்கள தானே, தனியாலாம் ஆமா ஜெயிக்கல. அதனால அந்த 4 பேர் இல்லைன்றதுனால கிட்டத்தட்ட ஏக மனதம் தான் 230 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் பாராட்ட வேண்டியது. இன்னும் வலுவாக நீ யாருன்னு கேட்கணும். நீ யார், என்னுடைய நான் பட்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்வதற்கு சட்டத்தில் எந்த இடத்துல உனக்கு அதிகாரம் இருக்கு சொல்லு, இந்த விதிக்கு சட்டத்துல எந்த இடத்துல இருக்கு சொல்லு அப்படின்ற கேள்வி எழுப்பணும். அந்த கேள்வி எழுப்ப வேண்டியது நியாயம். இப்போ என்னன்னா இது மாணவர்களுடைய எதிர்காலம் அதுல அடங்கி இருக்கு. இப்ப நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல பெறப்பட்ட பட்டங்கள் செல்லாது அப்படின்னு இன்னைக்கு ஒன்றியத்துல இருந்து சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு இல்ல சர்வதேச நிறுவனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம். அப்படியெல்லாம் ஒன்றிய அரசு வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டாலாம் மற்ற பல்கலைக்கழகம்லாம் ஆமா ஆமா அரசாங்கமே சொல்லிடுச்சு நான் செல்லாது, அப்படி எல்லாம் கிடையாதுங்க. பல்கலைக்கழகம்ன்றது செப்பரேட் என்டிட்டிங்க. அந்தந்த நாட்டு அரசு அந்தந்த பல்கலைக்கு உத்தரவு போட முடியாதுங்க. மற்ற நாட்டுல போய் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க நீங்க. அதனால இதெல்லாம் வந்து சும்மா மிரட்டுறதுக்கு வேணா நீங்க பயன்படுத்தலாம். தர்க்க ரீதியா எடுத்துக்கோங்க. தர்க்க ரீதியாக 1950 ஜனவரி 26 இந்தியாவிற்கு குடியரசு சட்டத்தின் ஆட்சி வந்த பிறகு இருக்கிற ஆட்சியை பத்தியே பேசுவோம். அதுக்கு முன்னாடி இருந்ததை கூட விட்டுருவோம். இந்த 1950 ஜனவரி 26 இருந்து பள்ளிகளை தொடங்கியது யார், கல்லூரிகளை தொடங்கியது யார், பல்கலைக்கழகங்களை தொடங்கியது யார்னா பொது பல்கலைக்கழகங்கள், எல்லோருக்குமான பொது பல்கலைக்கழகங்கள், எல்லோருக்குமான பொதுவான கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம் என்கின்ற கல்லூரிகள் தொடங்கியது அந்தந்த மாநில அரசுகள்.
அந்தந்த மாநில மக்களுடைய வரி பணத்தில் தொடங்கப்பட்டது. ஒன்றிய அரசு தொடங்கியது. அது மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதற்கு பேரே நீங்க பாருங்க, எங்கேயாவது காலேஜ் யூனிவர்சிட்டின்னு இருக்கான்னு பாருங்க. அது எல்லாமே என்னன்னு கேட்டா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் ரிசர்ச். அது நீங்க ஜிப்மர்னு சொன்னாலும் சரி, எய்ம்ஸ்னு சொன்னாலும் சரி, அதுதான் அதற்கு பொருந்தும். இல்ல பல்கலைக்கழகம் நீங்க பேர் வைத்தால் கூட அது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்படுற ஒரு உயராய்வு நிறுவனம். அந்த உயராய்வு நிறுவனம் உயர் ஆய்வுகள் செய்யற மற்ற இப்ப ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்கு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மாணவனை நீங்க கேட்டீங்கன்னாலும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில போய் எம்ஏ படிக்கிறது, பிஹெச்டி பண்றது அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பன்முகத்தன்மையை கொடுக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆய்வுன்னா என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும், உலகத்தை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பல மொழி பேசுறவங்க, பல நம்பிக்கை கொண்டவங்க ஒன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அது ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் ஸ்பேஸாக அது இருந்தது. அது இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா சிதைக்கப்பட்டு வருகிறது. அப்படின்றதான் கட்டணங்கள்ல இருந்து, விடுதி கட்டணத்துல இருந்து பல விஷயங்கள் வந்து சிதைக்கப்பட்டு, இந்த நஜீபை கண்டுபிடிக்கலையே. நஜீப் விடுதியிலிருந்து போனவர் தானே. முத்துகிருஷ்ணன் வழக்கு இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே. எனவே உங்களுக்கு அது பல்கலைக்கழகமா இருக்கா, உயராய்வு நிறுவனமா இருக்கு, ஒன்றிய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்படுவது. மற்றபடி உங்களுக்கு பாரதியார் பல்கலைக்கழகமோ அண்ணா பல்கலைக்கழகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கான பல்கலைக்கழகம், எல்லோரும் வந்து படிக்கிறதுக்கான பல்கலைக்கழகம். ஒரு சமூக நீதியின் அடிப்படையில ஒரு தலைமுறை இதுவரைக்கும் படிக்கிறதுக்கு வரலன்னா அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து நம்பிக்கையோடு படிக்கலாம் என்ற நம்பிக்கை. இப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களை நடத்திய அனுபவம் மாநில அரசுக்கு இருக்கின்ற போது, மாநில அரசு தன்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு யாரை துணைவேந்தர் நியமிக்க வேண்டும், தான் இயற்றிய சட்டத்தின்படிதான் தேடுதல் குழுவை அமைக்க முடியுமே தவிர, பல்கலைக்கழகத்துக்கு நான் வந்து சொல்றேன் எப்படி அமைக்கணும்னு யுஜிசி சொல்லுதுன்னா உலகத்துல எங்கதான் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் ஒரு தலைமுறைக்கு பட்டம் போனாலும் துணிந்து நிக்கணும்ன்ற, இல்லன்னா நீங்க பகத்சிங்க்கு துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். சரி, இப்படி ஒரு வாதத்தை நீங்க மக்கள் மன்றத்துல வைக்கணும்ன்றீங்க. ஆனா அதை தாண்டி வந்து இது நடைமுறைக்கு வருவது அப்படின்றது, பிராக்டிகலா நான் பேசுறேன், இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் நீதிமன்றத்தை நாடி ஆகணும் அப்படின்ற அந்த ஏரியாக்குள்ளேயே நான் போகலீங்க. இல்ல, அப்ப பிராக்டிகலா இது எப்படி? பிராக்டிகலா உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்க எப்படிங்க நீங்க வந்து பயன்படுத்தாம நீங்க இருப்பீங்க? சட்டத்துல எழுதி வச்சுக்கிறத நீதிபதி படிச்சு சொன்னாதான் ஏத்துப்பீங்களா? அப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினர், சட்டத்தை இயற்ற நீங்க, உங்களுக்கு அந்த அறிவே கிடையாதா? நீங்க படிக்கவே மாட்டீங்களா? இதை ஆர்கியூ பண்ணுங்களேன், இதுக்கு அவங்க பதில் சொல்லட்டுமே. என்னன்னா இன்னைக்கு அந்த வரைவு அறிக்கை வந்து அதை தானே சொல்லுது. வரைவு அறிக்கையில என்னங்க சொல்லுது? 66 பத்தி பேசுதுங்க, 246 பத்தி பேசுதுங்க. ஆர்டிகல் 246ல ஷெட்யூல் 7 பத்தி பேசுது. ஷெட்யூல் 7ல இருக்கக்கூடிய லிஸ்ட் 1, அதாவது ஒன்றிய பட்டியல கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ட்ரி 66 வந்து செட்டிங் அப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், அதாவது தரத்தை தீர்மானித்து ஒருங்கிணைப்பது. நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு எங்க உரிமை கொடுத்திருக்கு உங்களுக்கு? அப்படின்னா வேந்தர், முதலமைச்சர் தான் வேந்தர் அப்படின்றத மாநில அரசு தன்னிச்சையா அறிவிச்சுக்க முடியுமா? அதுக்கு தான் ஒப்புதல் கொடுக்காம பெண்டிங் வச்சிருக்காங்க. அதான் நான் கேக்குறேன். அது வேற. அது நீங்க ஏற்றிய சட்டம். அந்த சட்டத்திற்கு நீங்க வந்து நீட் மசோதா 1.5 வருஷமா ஏன் மாநில அரசு பேசாம இருக்குது? இல்ல, என்னுடைய பல்கலைக்கழகம், என்னுடைய சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், இதனுடைய வேந்தர் நான் தான் அப்படின்னு அதுக்கு நீங்க போங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. இல்ல, நான் கேக்குறேன், நீங்க ஏற்கனவே ஒரு சட்ட விஷயங்களை விளக்குறீங்க, அதன் அடிப்படையில நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதற்கு வேந்தராக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் உருவாக்கிய, தன்னுடைய மாநிலம் உருவாக்கிய பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்புல போய் உட்கார முடியுமா? முதல்ல சொன்னது தாங்க, இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறது என்றால் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ, ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்வது ஒரு முதல்வரோ ஆளுநரோ, கான்ஸ்டிடியூஷன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மாநிலத்தில் முதலமைச்சர் வேந்தராக வரணும் அப்படின்னு சொன்னா அதை சட்டமன்றம் வந்து ஏற்றி அனுப்பி அந்த சட்டத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறணும்ன்றதுதான். வேற என்ன இருக்காங்க? உங்களுக்கு கல்வி என்பது பொதுப்பட்டியல் 32ல வருது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுநரே வந்து ஒப்புதல் கொடுக்கலாம். இல்ல நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஆளுநர் சொல்லலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கலாம். இது பொதுப்பட்டியல், அதன் அடிப்படையில தான். இது பல்கலைக்கழகம், இது பல்கலைக்கழகம். இது பல்கலைக்கழக தரத்தை தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது. இது பல்கலைக்கழகத்திற்கு உண்டான தலைவரை தீர்மானிக்கிறது. நான் கேட்கிறேன், இதுல நீங்க வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு யார் தேடுதல் குழு அமைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது விசிட்டர் ஆர் சான்சலர்னு சொல்லியிருக்கிறீங்க. விசிட்டர் யாரு? ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்றோமே, அந்த மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு விசிட்டர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ளாமல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நான் சொல்ற ஆளு போடுன்னு சொல்லினா மிஸ்டர் நரேந்திர மோடி ஏத்துப்பாரா? நான் கேட்கிறேன்.
அப்போ பிரசிடென்ட் cannot function independently. சுயமாக குடியரசுத் தலைவரால் எதையும் செய்ய முடியாது. பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை தான் செய்ய முடியும்ன்றது விசிட்டருக்கு பொருந்தது. இப்ப சான்சலருக்கு வாங்க. சான்சலர் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு யாரு ஸ்பான்சரர் தான் சான்சலர்னு சொல்லி இருக்கிறீங்க. ஸ்பான்சர் என்ற யாரு? முதலாளி. அது அந்த நிறுவனத்தை உருவாக்கின முதலாளி. அந்த முதலாளி என்ன செய்யலாமா? இந்த சான்சலர் தான் தேடுதல் குழு அமைப்பார். துணைவேந்தருக்கு உண்டான தேடுதல் குழு அமைப்பார். அப்போ ஒரு முதலாளி தேடுதல் குழுவை அமைக்கலாம், சான்சலர் அமைக்கலாம் அப்படின்னு சொன்னா, இங்க மாநில அரசு முதலாளி இல்லையா? மாநில மக்களுடைய வரி பணத்தில் மாநில மக்களின் தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். இதுல வேந்தர் என்ற பொறுப்பு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கௌரவ பொறுப்பு. அந்த பதவி நிமித்தம் அதுல இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவரால் என்ன பண்ண முடியும்னா வழிகாட்ட முடியும், ஆலோசனைகள் சொல்ல முடியும், அவ்வளவுதான். தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியும். தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. இங்க எதற்காக ஒரு சட்டமன்றம் வச்சிருக்கோம்? சட்டமன்றத்துல எதுக்காக விவாதம் நடக்குது? மக்களோட வரி பணங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருக்கிற எதற்காக இருக்கு உங்களுக்கு? இங்க விவாதம் நடந்து நல்லதோ கெட்டதோ, அது 1 மணி நேரம் விவாதம் நடந்தாலும் சரி, ஒரு நாள் நடந்தாலும் சரி, ஒரு வாரம் நடந்தாலும் சரி, இங்க விவாதம் நடக்கிறது. விவாதம் நடந்து சட்டமன்றம் விஸ்டம் ஆஃப் தி அசம்பிளின்னு சொல்லுவாங்க நீதிமன்றம். பை தி விஸ்டம் ஆஃப் தி அசம்பிளி, மாநில சட்டப்பேரவையினுடைய அறிவு ஞானம், அதுல இருந்து அந்த நாலேஜ்ல இருந்து உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் எதுக்காக? கேபினெட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளி. இப்ப முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை இருக்குன்னு சொன்னா, அந்த அமைச்சரவை யாருக்கு பதில் சொல்லணும்? எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு இவங்க வந்து பதில் சொல்லியா. இதான் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். எனவே முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை மக்களுக்கு, ஏன்னா 5 வருஷம் கழிச்சு அவங்க போய் வாக்கு கேட்க போறாங்க. ஆளுநர் அப்படி கிடையாது. ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் எப்ப வேணாலும் மாத்தலாம். குடியரசுல மாத்த சொல்றதோ மாத்தாம சொல்றதோ பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை முடிவு பண்ணா போறோம். இதுதான். எனவே தர்க்க ரீதியாக பார்த்தால் கூட நீங்க சொல்லி இருக்கிற விஷயத்துல விசிட்டர் ஆர் சான்சலர் சொல்லலாம் போது, தனியாருக்கு ஒரு விதியும் அரசுக்கு ஒரு விதியும் என்று சொல்வதை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்றீங்களா? அந்த சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது இல்லையா? அங்க ஒருத்தர் இங்க நானு ஒரு ஆளுநர் ஒரு பொறுப்பு இருக்கே அப்படின்றதுனால, சரிப்பா ஒரு மாநிலத்தின் தலைவரா இருக்குன்னா அவர் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தம் கொடுத்தா, நீங்க என்னன்னா 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்னும் நடைமுறையில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மான்டேக் செம்ஸ்போர்ட் ரெஃபர்மேஷன் இன்னும் நடைமுறையில் இருக்குன்னு நினைச்சிட்டு, அது வெள்ளக்காரங்கால நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னு கேட்டா, அதாவது அவர்கள் சொன்னதாக நீங்க வைக்கிறீங்களா வாதம், அது எப்படி இருக்குன்னா வெள்ளக்காரன் உருவாக்குற சட்டத்தை சொல்றாங்க. வெள்ளக்காரன் உருவாக்குற சட்டம் என்னன்னு சொன்னா, ஆளுநருக்கு சில அதிகாரங்கள், அரசுக்கு சில அதிகாரங்கள். இப்ப ஆளுநர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இன்னும் வெள்ளக்காரன் காலத்துல இருக்கிறாம, இன்னும் நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அதுல வந்து வஉசியோட ரத்தம் இருக்கு, கூடுதலா ஆளுநருக்கு எக்ஸிகியூட்டிவ் பவர், ஆமா அப்படின்னு நினைக்கல. அவரு நினைச்சிட்டா நான் நினைச்சா நான் என்ன இல்லைன்னா அந்த எப்படி வருது? நான் நினைத்தால் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ற அந்த துணிச்சல் வருது இல்ல, அது துணிச்சல் எங்க இருந்து வந்தது? இன்னும் அவர் வந்து காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து ஆளுநர் வெளிவரவில்லை. இந்த யுஜிசியினுடைய பரிந்துரை காலனி ஆதிக்க மனநிலிருந்து வெளிவரல. ஐரோப்பியர்கள் இயற்றிய அந்த 1919 சட்டத்தை எதிர்த்து இங்க மிகப்பெரிய சைமனே வெளியே போராட்டத்துல தொடங்கி நம்ம வந்து இவரை இழந்திருக்கோம்ல, பஞ்சாப் கேசரின்னு சொல்றோமே லாலா லஜ்பத் ராய், அவர் வந்து இழந்திருக்கோம்ல, பகத்சிங் உள்ளிட்டவர்களை இழந்திருக்கோம்ல. அந்த தியாகம் எதற்காக? அந்த சட்டத்தை எதிர்த்த தியாகம். எந்த சட்டத்தை எதிர்த்து நம்ம நாட்டு மக்களுக்கு இறையாண்மை இருக்கு, மக்கள் இறையாண்மை கொண்ட சட்டப்பேரவையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, நாடாளுமன்றத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டப்பேரவை அந்த மாநில மக்களோட நன்மையை செய்யும், நாடாளுமன்றம் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட நன்மையை பார்த்துக்கோ என்று அதிகார பகிர்வு என்பது எண்ணிக்கை அல்ல. ஒரு 10 பொருள் இருக்குன்னா 4 பொருள் மீது நீங்க சட்டம் எழுதிக்கோங்க, 4 பொருள் மீது இவங்க சட்டம், அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. எதெல்லாம் இந்தியா ஒட்டுமொத்த பாதுகாப்புன்னா அந்த பாதுகாப்பு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கணும். ஒரு நாடு முழுக்க போக்குவரத்துனா அது ஒன்றிய அரசு கிட்ட இருக்கணும். எதெல்லாம் உடனடி தேவை, எதெல்லாம் பண்பாட்டு சார்ந்தது, இந்த 2 விஷயம் யார்கிட்ட இருக்கணும்னா மாநிலத்துக்கிட்ட இருக்கும். அப்போ இந்த 2 கூறுமே எதுக்கு பொருந்தோன்னு கேட்டா கல்விக்கு பொருந்தோம். கல்வி என்பது உடனடி தேவை மட்டுமல்ல, கல்வி என்பது பண்பாட்டின் கூறு. எனவே எந்த தர்க்க ரீதியாக நீங்கள் சட்டத்தை விட்டுட்டு தர்க்க ரீதியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வையிலிருந்து கூட்டாட்சி தத்துவம் மக்களாட்சி மாண்புகள் இருந்து நீங்கள் விவாதித்தால் கூட மாநில அரசுக்கு இருக்கிற உரிமையை பறிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேல அதாவது நான் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய பாபா சாஹிப் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு ஒன்னொன்னே முன்கூட்டியே சொல்றாரு பாருங்க. அதுதான் நவம்பர் 25, 1949 சொல்றாரு, இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி மாநிலங்கள் ஒரு முனிசிபாலிட்டி லெவலுக்கு அதோட அதிகாரத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. அன்னைக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இந்த டிபேட் வந்திருக்கு. அந்த டிபேட்டுக்கு பதில் சொல்லி ஃபைனல் ஸ்பீச், லாஸ்ட் ஸ்பீச் கொடுக்குறாரு, சம்மிங் அப் ஸ்பீச், அது நிறைவு உரை. அது
அப்ப அவர் சொல்றாரு அந்த குற்றச்சாட்டு நியாயம் இல்லைன்றார். இந்த குற்றச்சாட்டு நியாயம் இல்லை, அது இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி சாத்தியமே கிடையாது. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்ல இருக்கு, நீங்க நவம்பர் 25, 1949 நீங்க எடுத்து படிங்க. அதுல சொல்றாரு யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் ஈக்குவல்ன்றார். யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் ஈக்குவல், மாநிலமும் ஒன்றியமும் சமம். மாநிலத்திற்கு அதிகாரம் அரசமைப்பு சட்டத்திலிருந்து கிடைத்ததே தவிர அது ஒன்றிய அரசால் கொடுக்கப்படல. இந்த எல்லையை ஒன்றிய அரசு நினைத்தால் தானே மாற்றிக்கொள்ள முடியாது, நீதிமன்றமும் தான் நினைத்தால் மாற்றிவிட முடியாது. ஈவன் ஜுடிஷியரி cannot do that அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்றாரு. எனவே ஒரு வலுவான அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்திருக்காருன்னா அந்த அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய இதை எனக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இது ஒரு பாடம்னு நான் சொல்றேன். இன்றைக்காவது அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு, இறையாண்மை என்றால் என்ன, நாங்க வாக்காளர் கிடையாது, இறையாண்மை கொண்ட மக்கள் என்று புரிந்து கொள்வதற்கு. எனவே இன்றைக்கு எனக்கு பட்டம் செல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நான் போராடுவேன் என்கின்ற உணர்வை மாணவர்களுக்கு கொடுத்து போராடவில்லை என்றால் 75 ஆண்டு காலமாக நம்ம கட்டி காத்த சுதந்திரத்தை இழக்கிறோம்னு அர்த்தம். மாநிலங்கள் பலவீனப்படுவது இந்தியாவின் பலவீனம், கல்வி பலவீனப்படுவது ஜனநாயகத்தின் பலவீனம். ஜனநாயகம் பலவீனப்பட்டால் தனிமனித சுதந்திரம் போகும். எனவே தனிமனித சுதந்திரத்தை பறிக்கிற நாம ஒரே ஒரு கூறு துணைவேந்தரை பத்தி மட்டும்தான் பேசியிருக்குமே தவிர இதுல உங்க தனியார் கல்லூரி, தனியார் பொறியியல் கல்லூரியை காப்பாத்துறதுக்கு சந்தையினுடைய நலன் சார்ந்து மற்ற கூறுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த வரைவை திரும்ப பெறுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இதுல ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டா போருமா, கமா எடுத்துட்டா போருமா, இதை எடுத்தா ஏத்துப்பீங்களா, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அரசியல் சாசனம் மீது அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அம்பேத்கர் வைத்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மாநில அரசுகள் இந்த வரைவை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.